வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற செந்தில்குமார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாணையை நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் சாதாரண அந்த பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா அவங்க இந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஆப் மூலயமாவோ, இல்லை கூகுள் பே மூலயமாவோ, இல்லை ஃபோன்பே மூலயமாவோ, பேடிஎம் மூலயமாவோ அவங்களெலாம் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க படிக்காதவர்கள். அதனால் அவங்க நார்மல் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கோ எல்லாத்துக்குமே நார்மல் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு பயன்பாட்டுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும். முக்கியமாக இந்த பணவர்த்தனை, இந்த பண பரிமாற்றங்கள் விவகாரத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் தான் அதிகமாக பேமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட்டன் ஃபோன் நார்மல் மொபைல் கையில் சாதாரண நம்ம ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் யாரும் பண்ண முடியல. அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, UPI 123 பே அப்படின்ற ஒரு புது ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐனா உங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தெரியும், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஒரு பொதுவான பண பரிமாற்றத்துக்காக, பண பரிவர்த்தனைக்கான ஒரு வசதி அது. ஓகேங்களா? ஒரு வழி அது. அந்த வழி மூலமாக பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்க எப்படி பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அதுக்கு உண்டான பதில் தாங்க இந்த காணொளி. உங்களுக்காக மிகவும் பயனுள்ள காணொளி இது. தயவுசெய்து இறுதி வரை இந்த காணொளியை கேளுங்க. அதாவது நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக போய்ட்டு நான் ஒரு மொபைல் வாங்குகிறோம், இல்லை ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா QR கோடு வரும். இல்லைனா நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பணுன்னா அவங்களோட மொபைல் நம்பரை போட்டு அனுப்புவோம். இல்லை யாராவது அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பணுன்னா அக்கௌண்ட் நம்பரை போட்டு அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா, அந்த QR கோடு கீழே ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் என்னென்னா 08045163666. தமிழில் சொல்கிறேன், 08045163666. இந்த நம்பர் தான் அந்த QR கோடு கீழேயே எல்லா கடையிலையும் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், IVRன்னு சொல்லுவாங்க, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு குரல் பதிவு இருக்கும். ஸோ அந்த பதிவு மூலயமா நீங்கள் கால் பண்ணுறப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட UPI ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்குது, உங்கள் பேங்க் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஆட்டோமேட்டிக் வாய்ஸில். அப்போ ஒரு பீப் சவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ, ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அந்த ஸ்டேட் பேங்க்குக்கும் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக ஒரு UPI ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது மூலயமா நீங்கள் ஒரு பின் அதே IVRயில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த லேண்ட்லைன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து இன்னொரு மொபைல் நம்பருக்கு பணம் அனுப்பலாம். அதே நீங்கள் இந்த லேண்ட்லைன் நம்பர் மூலயமா நீங்கள் ஒரு அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் பணம் அனுப்புறதா இருந்தாலும் நீங்கள் அதையும் நீங்கள் அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இது மூலிமா பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் நீங்கள் இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 மொழியில் மட்டும்தான் இப்போதைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. கூடிய விரைவில் தமிழில் வருன்றது RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இது தொடர்பாக அதுக்கும் 24/7 24 மணி நேரம் சேவை எண் கொடுத்துருக்காங்க. அந்த சேவை எண் 144331. இந்த சேவை எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய YouTube சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதுபோல் பல பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து எங்களை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.